இனி நான் பேச போகிறது நீர்விகல்ப சமாதி. நீர்விகல்ப சமாதினா என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் கருத்தாக சொல்லிடுறேன். நிறைய பேர் நிறைய சமாதி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீர்விகல்ப சமாதி வந்து சொல்லிவிட்டு டேட்டு குறிச்சிட்டு கரண்ட்டாக போகிறது தான் நீர்விகல்ப சமாதி. இதுதான் முருகப்பெருமானாக சொல்லியிருப்பார். இப்போது இந்த நீர்விகல்ப சமாதியில் என்ன ஆகும்னா, எப்படின்னா சாதாரணமாக சமாதி ஆகிறதுல பல சமாதிகள் இருக்குது, நிறைய சமாதிகள் இருக்குது. ஆனால் அந்த நீர்விக சமாதி மட்டும் பஞ்சபூதத்தையும் உனக்குள்ளே கட்டி போடணும். இயற்கைக்கு நீ எதிரான, இயற்கை உனக்கு எதிராக மாறும், நீயே இயற்கைக்கு எதிராக மாறும். உனக்கும் இயற்கைக்கும் நடக்கிற சண்டை தான் போட்டால் தான் இந்த நீர்விக சமாதியை உன்னால் உணர முடியும். சாதாரணமாக நீர்விக சமாதி வந்து ஒரு ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு ஒரு சித்தத்தில் மேலே கவனத்தை வச்சுட்டு சாதாரணமாக போகிறது சமாதி வந்து அது வேறு. ஆனால் நீர்விலக சமாதி மட்டும் இயற்கை நீ எதிர்த்து நிற்கணும், அந்த காலனை எதிர்த்து நிற்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த நீர்விகல்ப சமாதி அமையும். அவங்களுக்கு தான் இந்த டைமு டேட்டு எல்லாத்தையும் குறிச்சிட்டு போகிற பக்குவம் அவங்களுக்கு ஒண்டி தான் இருக்குது. இதுதான் முருகப்பெருமானார் கூட செஞ்சு காட்டியிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்குள்ளே வர அளவு அப்படி மாதிரி இருக்குது. அதனால் நீர்விகல் சமாதியிலே மிகப்பெரிய சமாதி வந்து தான் தேதியை டேட்டையும் குறிச்சிட்டு போகிறது தான் நீர்விலக சமாதி. இதை கிருஷ்ணன் செஞ்சுருக்கிறாரு, முருகர் செஞ்சுருக்கிறாரு, அப்புறம் ஜீசஸ் சிலுவையில் அரைஞ்சிட்டான்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் சமாதி தான் ஆயிருக்கணும் என் மனசில் படுது. நன்றி, வணக்கம்.